ஹாய் மக்களே. இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில் ஒரு மலையாள ஹாரர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தேவதை மாதிரி பார்க்க அவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு மேலே அங்கே இருக்கிற ராஜாவுக்கும் அதே ஊரில் இருக்கிற ஒரு மந்திரவாதிக்கும் அளவு கடந்த ஆசை இருக்குங்க. அப்படிப்பட்ட அந்த ஆசையினால் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட ஆத்மாவை ஒரு சிலைக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க அந்த மந்திரவாதி. பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த சிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆவியை விடுவிக்கிறதுனால என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தாங்க இந்த அரூபி படத்தோட மீதி கதை. அண்ட் வெல்கம் டு திரை பாக்ஸ் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் பத்மினி அப்படின்னு ஒரு பேர் ஒன்று வருது. இந்த பேரை கேட்டாலே ஊரில் இருக்கிற எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த கதையை பற்றி ஒருத்தர் தான் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்படி என்ன கதைனா, தேவதை மாதிரி இருக்கிற பத்மினி ரொம்ப அழகானவங்க. அந்த கிராமத்திலேயே அவ்வளவு அழகு வேற யாருக்குமே கிடையாது. அந்த பொண்ணு மேலே அங்கே இருக்கிற ராஜாவுக்கு பயங்கர ஆசை. அந்த பொண்ணை எப்படியாவது அடையணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாக ஏகப்பட்ட தடவை முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ராஜா மேலே ஆசையே கிடையாதுங்க. அப்போ இந்த பொண்ணு யாரை தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ராஜா நோட்டை விடுறான். அப்படி நோட்டை விட்டதில் ஒருத்தன் சீக்கிரம் அவன் தான் சூர்யா மந்திரவாதி. இந்த கிராம மக்களை அச்சுறுத்துற அளவுக்கு சில ஆபத்தான மந்திர வித்தைகளை கற்று வச்சிருக்காங்க. இவன் மேலே தான் அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே காதலாக இருந்திருக்கா. இவன் ஒரு பக்கத்தில் அந்த பொண்ணை அடையணும்னு சில மந்திரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்தில் ராஜா அந்த பொண்ணை போர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் கோபத்தில் அந்த பொண்ணை ராஜாவை சாகடிச்சிடுறாங்க. நீ எனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இறந்து போன அந்த பொண்ணோட உடலை எடுத்துகிட்டு போய் அந்த மந்திரவாதி சில சந்திரங்களை செஞ்சு பத்மினியோட ஆத்மா சாந்தி அடையாமல் அதை ஒரு ராட்சச பேயாக மாற்ற ஆரம்பிக்கிறான். அந்த ஊர் மக்களை அச்சுறுத்துற அளவுக்கு ஊரை விட்டு எல்லாரும் விரட்டுறதுக்காக சில கொலைகளும் மர்மங்களையும் அந்த பேய் செய்ய ஆரம்பிக்குது. இதனால கிராம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊரை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக சுற்றிட்டு இருந்த அந்த ஆவியை அந்த மந்திரவாதி ஒரு சிலைக்குள்ளே அடைச்சி தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிறான். ஒரு கட்டத்தில் அவனும் இங்கே இறந்து போகிறான். ஆனால் அந்த கதை ஊர் ஃபுல்லாக பரவிக்கிட்டே தாங்க இருக்குது. அந்த பையன் தான் அம்மா கிட்ட இந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில் அப்பா இந்த கதையை சொன்னார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, பத்மினின்னு பேரை சொல்லக்கூடாது, சொன்னாலே அபசகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பேரை கேட்டாலே பயப்படுற அளவுக்கு ஊரே மாற்றி வச்சுருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் காணாமல் போகிறான். அந்த அம்மாவும் தேடி போகிறாங்க. கண்ணா எங்கடா இருக்க செல்லும் அப்படின்னு அந்த குரல் மட்டும்தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு நம்ம ஹீரோ கண்முழிக்கிறார். பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ நிரஞ்சனை காமிக்கிறாங்க. நிரஞ்சனுக்கு இப்போ அப்பா அம்மா யாருமே கிடையாதுங்க. ஒரு அனாதை பையன் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிரஞ்சனுக்கு ஒரு லவ் இருக்குது. அவன் லவ் பண்ணுற பொண்ணு பேர் தாங்க சாக்ஷி. இவன் வேலை பார்க்குற அதே கம்பெனியில் தான் அவளும் வேலை பார்க்குறான். இவங்க லவ் பண்ணுற விஷயம் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பெரிய பெரிய பிஸ்னஸ் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறதே நம்ம நிரஞ்சந்தாங்க. நாளைக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அந்த பார்ட்டிக்கு ஹீரோவை கூப்பிட்றாங்க. ஹீரோ காலையில் குளிச்சுட்டு இருக்கும்போது அதே குரல் கேட்குதுங்க. நிரஞ்சன் மகனே செல்லம் எங்கடா இருக்க அப்படின்னு இந்த குரல் கேட்க நிரஞ்சனுக்கு ஒரு பதட்டமும் பயமும் அதிகமாகுது. இந்த குரல் ஏன் கேட்குது அப்படிங்கிறது அவனுக்கு புரியவே இல்லை. அப்புறம் ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ கொஞ்சம் அதிகமாகவே சரக்கடிச்சிடுறாங்க. தூரத்தில் இருந்து இதை பார்த்துட்டு இருக்க காதலிக்கு கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் மாடியில் தனியாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ள ஹீரோயினுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. இப்போல்லாம் நீ ரொம்ப குடிக்கிற, கண்ட்ரோலே இல்லாமல் போகிற அப்படின்னு சொல்லி திட்டுறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோவோட ரூம்மேட் பையன் ஒருத்தன் எழுப்புறாங்க. அவனும் அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற வந்தாங்க. அவன் காலையிலே பக்தி பரவசமாக கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோ இன்னும் கிளம்பல. டேய் நீ ஆஃபீஸ் வரலன்னா டீம் கிட்டேயாவது சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிரஞ்சன் லீவ் போடலாம் அப்படின்னு நினச்சாலும் வேலைக்கு போயே ஆகணுன்ற சூழ்நிலையால் கிளம்பி போகிறாங்க. ஆஃபீஸ் போன உடனே எம்டி வர சொல்கிறாருங்க. ஒரு முக்கியமான டீலிங் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகக்கூடாது. அதுக்காக டீமை நீ தான் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. நம்ம ஹீரோவும் கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பக்காவாக ட்ரைனிங் கொடுக்குறான். அடுத்த நாள் அந்த ப்ராஜெக்டுக்கான முக்கியமான மீட்டிங் நடக்குது. ப்ராஜெக்ட் விளக்கங்களை நம்ம ஹீரோ ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாராட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோவுக்கு திரும்பவும் அதே குரல், நிரஞ்சன் மகனே செல்ல எங்கே இருக்க அப்படின்னு கேட்குதுங்க. காதை பொத்திக்கிட்டு கதறி போய் பாத்ரூம்குள்ளே ஓடுறான் ஹீரோ. இதை பார்க்குற கிளைண்ட்ஸ் எல்லாமே என்ன இவன் இவ்வளோ அன்டீசெண்டாக பாதியிலே கிளம்பி போகிறான் அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே அங்கே இருக்கிற ஹீரோயின் ஹீரோ ஏற்கனவே சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சு சேமையாக ப்ரெசென்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணிடுறாங்க. எல்லா பாராட்டுகளும் ஹீரோயினுக்கு கிடைக்குது. பாத்ரூமில் இருந்து இதை பார்க்குற ஹீரோவுக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் இவளுக்கு கிடைச்சிச்சே அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபம் வருது. கோபத்தில் அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பழைய வீட்டுக்கு 2 திருட்டு பசங்க வரானுங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பல கோடி மதிப்புள்ள ஒரு பழைய சிலை இருக்குங்க.
அதை ஆட்டையை போட்டு லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறானுங்க. நைட்டு நல்லா குடிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறானுங்க. தேடி பார்க்கும்போது ஒரு குகை மாதிரி இடம் சிக்குதுங்க. உள்ளே போனால் ஒரு பெட்டி இருக்குது. படத்தோட ஆரம்பத்தில் மந்திரவாதி பத்மினியை அடைச்சி வச்சான் பார்த்தீங்களா, அதே பெட்டி தாங்க. அதே சிலை. அந்த சிலையை வெளியே எடுத்து இது பல கோடி ரூபா தேரும் அப்படின்னு கீழே வைக்கிறானுங்க. அடுத்த நிமிஷம் அந்த சிலையிலிருந்து புகையா வெளியே வருது. இவனுங்களுக்கு பயமா இருந்தாலும் காசு முக்கியம்னு சிலையை தூக்கிட்டு நைட்ல நடக்கிறானுங்க. அப்படி போகும்போது ஒரு வீட்டு ஜன்னல் வழியா பாக்குறானுங்க. உள்ள 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த இருட்டு வீட்டில் வச்சே லவ் பண்றது? சீக்கிரம் உங்க வீட்டில் வந்து பேசு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. டப்புன்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற குளத்துல வச்சு தான் காதலனை அமுக்கி சாகடிக்கிறாங்க அந்த பொண்ணு. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு வேற ஒரு உருவத்துல பேயா மாறுறான். இதை பார்த்துட்டு திருடனுங்க அலறி அடிச்சு ஓடுறானுங்க. இங்க நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் கனவா வருதுங்க. கனவுல ஒரு அழகான தேவதை எந்திரிச்சு வர்ற மாதிரி தெரியுது. பயந்து போய் கண் முழிக்கிறாங்க. அப்புறம் தூக்கமே வராம வெளியே போய் படுத்துக்கிறான். காலையில வழக்கம் போல ரூம்மேட் வந்து எழுப்பி, என்னடா ஆச்சு, கொஞ்ச நாள் அவன் மனநல சரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இன்னொரு பக்கத்துல ஒரு தோட்டத்தை காமிக்கிறாங்க. தென்னந்தோப்புல காம்பவுண்டு எகிரி குதிச்சு ஒருத்தன் வரான். தேங்காய் ஏதாவது விழுந்திருக்கான்னு பார்க்க வந்தவன் அங்க இருக்கிற குளத்துல ஒரு ஆண் சடலம் மிதக்கிறத பார்க்குறான். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த வீட்டை மெயின்டைன் பண்ற பையன் கிட்ட விசாரிக்கும் போது தாங்க தெரியுது அந்த வீடு நம்ம ஹீரோ நிரஞ்சனுடைய வீடு அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த திருட்டு பசங்களை காமிக்கிறாங்க. நேற்று நைட்டு பயந்து ஓடும்போது அந்த சிலையை இந்த குளத்துல தாங்க தவற விட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா அங்க கொலை நடந்ததால போலீஸ் சீல் வச்சிருக்காங்க. அதனால அவங்களால உள்ள போக முடியலங்க. அப்போ ஹீரோவுக்கு அவனோட ஊர் நண்பன் கிட்ட இருந்து போன் வருது. டேய், உங்க வீட்டில் ஒரு கொலை நடந்துருச்சு, உடனே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். இப்போ ஹீரோவும் எம்டி கிட்ட போய் எனக்கு பெரிய பிரேக் வேணும், ஊருக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி லீவ் கேட்குறான். ஆனா எம்டி ப்ராஜெக்டை கைக்கு வந்துருச்சு, லீவ்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா நான் வேலையை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு கிளம்புறான். ஹீரோயின் கூப்பிட்டும் அவன் கேட்கவே இல்லைங்க. நான் வேணும்னு பண்ணலை நிரஞ்சன், நீ பாதியில் போனதால தான் நான் கண்டினியூ பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோ அதை கேட்குற நிலமையிலே இல்லைங்க. காரை எடுத்துட்டு நேராக ஊருக்கு போகிறான். நண்பன் கிட்ட சாவியை வாங்கிட்டு தான் சொந்த வீட்டுக்குள்ளே தனியாக போகிறான். அம்மா கூட வாழ்ந்த நாட்களை நினச்சி பார்க்குறாங்க. அவனுடைய ஃபோனும் சைலண்டில் இருக்குங்க. ஹீரோயின் எத்தனையோ தடவை கூப்பிட்டும் அவன் எடுக்கவே இல்லை. வீட்டு குளத்தில் ஹீரோ குளிக்கும்போது காலில் ஏதோ தட்டுப்படுது. எடுத்து பார்த்தா அந்த அழகான சிலை. அதை தூக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. மாடியில் யாரோ நடக்கிற சத்தமும் கேட்குது. யாருங்க? பத்மினி தானே. முன்னாடி வந்து நில்லுன்னு காத்துக்கிட்டே பேசுகிறாங்க. அப்புறம் தான் சித்தப்பாவை போய் பார்க்குறான். குளத்துல சிலை கிடைச்ச விஷயத்த சொன்ன உடனே சித்தப்பா மிரண்டு போறாரு. ஏன்னா படத்தோட ஆரம்பத்தில் வந்த அந்த மந்திரவாதியோட தம்பி தான் இந்த சித்தப்பா. அவர் உயிரோட தாங்க இருக்காரு. டேய், இது கண்டிப்பா அந்த பத்மினியோட வேலையாத்தான் இருக்கும். அவ ஆவியை யாரோ வெளியே விட்டுருக்காங்க, இது பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி பழைய கதையை A to Z ஹீரோ கிட்ட சொல்றாருங்க. இப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க ஒரு சின்ன மோதிரத்தை கொடுக்குறாரு. ஒரு பெரிய பூஜை பண்ணி இந்த மோதிரத்தை அவ கையில மாட்டணும் அப்படின்னு பிளான் சொல்றாருங்க. ஹீரோ வீட்டுக்கு போறான். அங்க பேயா வராம ஒரு அழகான பொண்ணா வருதுங்க. இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருந்ததே உனக்காகத்தான். என் காதலனோட உடம்புல ஓடுற ரத்தம் உன் உடம்புலையும் ஓடுது. உன் கூட நான் வாழணும்னு சொல்லி நிரஞ்சன் பக்கத்துல வருது. அன்னைக்கு நைட் 2 பேரும் ஒரே கட்டில் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு குளத்தங்கரையில உட்காந்துருக்கு. சித்தப்பா ஃபோன் பண்ணி நான் சொன்னபடி பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். ஹீரோவும் எல்லாம் கரெக்டா போகுதுங்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட இந்த உருவத்தோட உன்னை வெளியில கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் கார்ல சுத்துறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். யாருடா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்க, சின்ன வயசுல பத்மினின்னு பேரை கேட்டாலே பயப்படுவோமே, அந்த பேய் தாண்டா இவ அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். உடனே அந்த பொண்ணோட கண்ணெல்லாம் மாறுது. பயந்து போன ஃப்ரெண்டு, டேய் நீ பெரிய ஆபத்துல மாட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அந்த பொண்ணு கோச்சிக்க ஹீரோ ஏதோ ஒரு தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். ஆனா அந்த பொண்ணு என்னை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, அவனை இப்பவே கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமாகுது. ஹீரோ திரும்பவும் சித்தப்பா கிட்ட பேசுறான். பேசிட்டு வரும்போது அந்த பொண்ணு சாரி நான் கோபப்பட்டுட்டேன் அப்படின்னு வந்து ரொமான்ஸ் பண்ணுதுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோவை தேடி அழுத்து போய் எம்டி கிட்ட அட்ரஸ் கேட்குறா. எம்டி ஒரு டாக்டரோட அட்ரஸ் கொடுக்குறாருங்க. இங்க கிராமத்துல ஹீரோவும் அந்த பொண்ணு ரொமான்ஸ்ல இருக்கும்போது சித்தப்பா கொடுத்த அந்த மோதிரத்தை பேயோட விரல்ல போட்டு விட்டுறாங்க ஹீரோ. போட்ட அடுத்த நிமிஷம் ஹீரோ குளத்துல குளிக்க போறாங்க. ரூம்ல சித்தப்பா பெரிய பூஜை நடத்துறாரு. பேய் அலறி துடிக்குது. அதை இழுத்துட்டு வந்து பூஜை முன்னாடி நிறுத்துறாங்க. சித்தப்பா மந்திரம் ஓத தொடங்குறாரு. ஆனா குளத்தங்கரையில இருந்த அந்த சிலையை காணும். யாருடா எடுத்ததுன்னு பார்த்தா அதே திருட்டு பசங்க ஜன்னல் வழியா பார்த்து அந்த சிலையை தூக்கிட்டு போயிட்டானுங்க. சிலை இல்லாம பேயை கட்டுப்படுத்த முடியாதுன்னு பேய் கொடூரமா சிரிக்குது. சிலையை தூக்கிட்டு போன திருடனுங்க ரோட்ல போகும்போது போலீஸ்காரங்கிட்ட மாட்டுறானுங்க. பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு பூஜை நடக்குது, பயந்து போய் வரோம் அப்படின்னு வளர்றானுங்க. சரி வாங்கடா அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் போலீஸ் கூட்டிட்டு வரானுங்க. இதுக்கு இடையில அந்த பேய் ஒரு அழகான பொண்ணா வந்து போலீஸ் வண்டியில ஏறுதுங்க. போலீஸ்காரனும் அந்த அழகுல மயங்கி வண்டியை ஓட்டுறான். அந்த பேய் கையில இருக்கிற மோதிரத்தை கழட்டுறதுக்காக தான் இந்த பிளானை போட்டிருக்கு.
திருடனுங்க கையில் ஒரு மோதிரத்தை பார்த்துட்டு அதை கலட்டி தன் கையில் போட்டுக்குதுங்க. பூஜை நடக்கிற இடத்துக்கு போலீஸ் வண்டி வருது. திருடனுங்க உள்ளே ஓடி வரும்போது கையில் இருந்த மோதிரம் கலண்டு நேராக சித்தப்பா முன்னாடி விழுது. இந்த மோதிரம் பேய் கையில் இருந்துச்சே அப்படிங்கிற மாதிரி சித்தப்பா அதிர்ச்சி ஆக்குறாரு. உடனே மொத்த கதவும் லாக் ஆகுது. பேய் பயங்கரமாக சிரிக்குது. எல்லாரும் ஓடி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சித்தப்பா கத்த போலீஸ் திருடனுங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் அலறி அடித்து ஓடுறானுங்க. பேய் ஹீரோவை துரத்துதுங்க. நீ ஏன் என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி கோபப்படுது. திடீர்னு அந்த மோதிரம் திரும்பவும் ஹீரோ கையில் கிடைக்குது. பேய் அடிக்க வரும்போது கரெக்டாக அந்த மோதிரத்தை பேய் விரல போட்டுடுறாங்க ஹீரோ. திரும்பவும் பூஜையில் உட்கார வச்சு சித்தப்பா மந்திர தண்ணியை தெளிக்க பேய் அலறி துடிச்சு அந்த சிலைக்குள்ளே அடங்குதுங்க. அதுக்கப்புறம் வீடே இருண்டு போகுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோ நெத்தியில் பேண்டேஜோட பாவமாக காரில் உட்காந்துருக்காங்க. நாம் இந்த வீட்டை விட்டே போயிடலாம், யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். யார்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா பக்கத்தில் அதே பத்மினி பேய் உட்காந்துருக்கு. இப்போ அது பேயா இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குங்க. வீட்டில் இருந்த எல்லாரையும் முடிச்சுட்டு ஹீரோ அந்த பேய் கூட வாழ கிளம்புறாங்க. கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக பேய் கூடவா வாழ்கிறான் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுதில்ல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த டாக்டரை போய் பார்க்குறான். அவர் ஒரு மனநல மருத்துவருங்க. அவர் ஹீரோவை பற்றி சொன்ன விஷயத்தை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறான். ஏன்னா நிரஞ்சன் ஒரு தீவிரமான மனநோயாளிங்க. பதறி அடிச்சுட்டு ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு ஓடி வரான். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நிரஞ்சனை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன் இங்கே தான் தங்கி இருந்தான், கூட ஒரு ரூம்மேட் இருந்தானே, அவனையும் ரொம்ப நாளாக காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆஃபீஸில் விசாரிச்சா அப்படி ஒரு ரூம்மேட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. கதவை திறந்துருக்கு. உள்ளே போன ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகி அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. அங்கே ஹீரோவோட ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரேமில் ஹீரோ பக்கத்தில் அந்த பத்மினி பேயோட ஃபோட்டோவும் சேர்ந்து ப்ரேம் பண்ணி மாட்டப்பட்டிருக்குங்க. அதே நேரத்தில் காரில் போய்கிட்டு இருக்க ஹீரோ பக்கத்தில் இருக்கிற பத்மினி கிட்ட நாம் இனிமேல் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. இங்கே கொடுக்குறாங்க பயங்கர ட்விஸ்ட்டுங்க. பக்கத்தில் பத்மினியே இல்லை. இப்போ தான் நமக்கே புரிய வருது, நிரஞ்சனுக்கு மனநல பாதிப்பு இருக்குங்க. இல்லாத ஒரு கேரக்டர் இருக்குன்னு நினச்சிட்டு வாழக்கூடியவன். சின்ன வயசில் அவன் கேட்ட பத்மினி கதைகள் அவனுக்குள்ள பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பத்மினி எப்படி கொன்னாங்க அப்படிங்கிற கதையை கேட்டு கேட்டு அந்த பத்மினியை காதலிச்சு அவ கூட வாழ்கிறதா தான் கற்பனையிலேயே ஒரு உலகத்தை உருவாக்கி வாழ்ந்திருக்காங்க. அவனோட மாய உலகத்தில் வந்தவங்க தாங்க அந்த ரூம்மேட், சித்தப்பா, திருடனுங்க, பேய் எல்லாமே. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனோட கற்பனை உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறதோட இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. இந்த படத்தோட முழு கதை விளக்கத்தை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.